அனைவருக்கும் வணக்கம். மார்கழி மாதம் தேய்பிறை சஷ்டி எந்த தேதியில் வருகின்றது? முருகப்பெருமானுக்கு ஏற்ற வேண்டிய தீபம் என்ன? யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தேய்பிறை சஷ்டி அன்று நம்ம வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே நமக்கு சஷ்டி பார்த்திங்கன்னா மாதம் 2 முறை வரும். ஒன்று வளர்பிறை மற்றும் இன்னொன்று தேய்பிறை. இந்த வளர்பிறை சஷ்டி அப்படிங்கிறது நிறைய பேர் வழிபாடு செய்திருப்பீங்க. நிறைய பேர் இதை நல்லா கொண்டாட்டமாக வழிபாடு செய்திருப்பீங்க. அதாவது மகா சஷ்டி எப்படி வழிபாடு செய்கிறீங்களோ அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா வளர்பிறை சஷ்டியும் சிறப்பாக வழிபாடு செய்திருப்பீங்க. தேய்பிறை சஷ்டி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு யாரும் ரொம்ப குறைவு வழிபாடு செய்வாங்க, ஆனால் மிகவும் குறைவு. ஏன்னா அந்த தேய்பிறை சஷ்டி அந்தளவுக்கு சிறப்பாக சொல்லப்படலை. வளர்பிறை சஷ்டி சொன்ன மாதிரி தேய்பிறை சஷ்டி சொல்லப்படலை. ஆனால் இந்த தேய்பிறை சஷ்டியில் வழிபாடு செய்வது எந்த அளவுக்கு நமக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும் அப்படின்னு மிக சிறப்பான பலன் இந்த தேய்பிறை சஷ்டி நமக்கு கொடுக்கும். இந்த தேய்பிறை சஷ்டி பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வழிபாடு செய்யணும் அப்படின்னா, தேய்பிறை அதாவது பிரச்சனைகள் எல்லாம் தீர வேண்டும், கடன் பிரச்சனை எல்லாம் தீர வேண்டும், கோர்ட்டில் கேஸ் இந்த மாதிரி பிரச்சனை தீர வேண்டும், வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குன்னா அந்த பிரச்சனை தீர வேண்டும், ஒரு சொந்த வீடு கட்டுறீங்க அந்த வீடு முழுசாக முடியலை, ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னாலும் நீங்கள் தேய்பிறை சஷ்டி என்று வழிபாடு செய்யும்போது அந்த பிரச்சனை தீரும். பிரச்சனை தீர்க்கக்கூடிய நாள் தான் இந்த தேய்பிறை சஷ்டி. வளர்பிறை சஷ்டிங்கிறது வளர்பிறை வளரும் நாள். பொருளாதார முன்னேற்றத்திற்காக நம்ம வழிபாடு செய்வோம், குழந்தை பாக்கியத்திற்காக வழிபாடு செய்வோம், திருமணத்திற்காக வழிபாடு செய்வோம், எல்லா வேண்டுதலுக்கும் வளர்பிறை சஷ்டிக்கு வழிபாடு செய்வோம். ஆனால் அந்த தேய்பிறை சஷ்டிங்கிறது முழுக்க நம்ம பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக வழிபாடு செய்யும்போது சிறப்பான பலனை நமக்கு கொடுக்கும். வளர்பிறை சஷ்டிலையும் வழிபாடு செய்யலாம், தேய்பிறை சஷ்டிலையும் வழிபாடு செய்யலாம். ஆனால் பொதுவாக எல்லா மக்கள் பார்த்தீங்கன்னா வளர்பிறை சஷ்டிக்கு தான் மிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, கொடுத்துட்டும் இருக்கிறாங்க. யாரெல்லாம் தேய்பிறை சஷ்டி வழிபாடு செய்யுங்க அப்படின்னா, அளவுக்கு அதிகமாக கடன் பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா, ஒரு லோன் போட்டிருக்கீங்க வீட்டுக்கு, அவங்க வளர்பிறை சஷ்டி மற்றும் தேய்பிறை சஷ்டிக்கும் வழிபாடு செய்யுங்க. அந்த லோன் பிரச்சனை தீரும். மற்றும் வட்டிக்கு கடன் அதிகமாக ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க, தீரும். நகை கடன் நீங்கள் வச்சுருக்கிறீங்க, அந்த நகையை உங்களால் திருப்பவே முடியல, கைக்கு வர மாட்டேங்குது, எப்படியாவது நமக்கு செலவுக்கு மேலே செலவு அந்த நகையை திருப்பவே முடியல அப்படின்னு இருப்பவர்கள் தேய்பிறை சஷ்டி என்று ஒரு 6 தேய்பிறை சஷ்டிக்கு பூஜை செய்து பாருங்கள். நகை 6 தேய்பிறை சஷ்டிக்குள்ளே உங்கள் கையில் இருக்கும். அதே போல் ஏதாவது நோயில் அவதிப்பட்டுருக்கீங்க, அதாவது தீராத தலைவலி இருந்தது அப்படின்னா முருகப்பெருமான வழிபாடு செஞ்சீங்கன்னா அந்த தலைவலி தீரும். வயிற்று வலியால் அவதிப்பட்டுருக்கிறீங்க, அல்சரால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னு முருகனை வழிபாடு செய்யும்போது தீரும். நோய் கட்டாயமாக தீரும். அதற்குள்ளே நம்ம மெடிசனை நம்ம எடுக்கிறோம் பார்த்தீங்களா, எடுக்கும்போது இறைவனை நினைத்துட்டு அந்த மெடிசனை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அது சரியாகும். இப்போ தீராத தலைவலி உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்கமே, அந்த தலைவலியை எப்படி நீங்கள் போக்குவீங்க? ஹாஸ்பிட்டல் போவீங்க, போயிட்டு மாத்திரை போடும்போது அது சரியாகும், திரும்பவும் உங்களுக்கு மறுபடியும் தலைவலி வந்துடும். அந்த தலைவலி சரியாகணும் அப்படின்னா இறைவன்கிட்ட வேண்டி நீங்கள் சரி பண்ணணும். இறைவா நான் எடுத்துக்கிறேன், மாத்திரை எல்லாம் எடுத்துக்கிறேன், எல்லாம் பண்ணுறேன், அதுக்கப்புறம் மறுபடியும் எனக்கு வருது, எனக்கு நீ சரி பண்ணி கொடுங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் இறைவன்கிட்ட கேட்டு அந்த மெடிசனையும் சரியாக எடுத்து நீங்கள் எல்லாமே சரியாக பண்ணும் பட்சத்தில் நமக்கு எல்லாம் சரியாகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வயிற்று வலி, அல்சருங்கிறது பொதுவாக எல்லோருக்குமே நிறைய பேருக்கு இருக்கும். ஏன்னா அந்த பிரச்சனை, அந்த நோயால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் நம்ம முருகனை வழிபாடு செஞ்சால் நிச்சயமாக அது சரியாகும். கந்த சஷ்டி கவசமே பார்த்தீங்கன்னா வயிற்று வலியால் தான் அந்த பாடலே உருவானது அப்படிங்கிற வரலாறே இருக்குது. பாலதேவர் சுவாமிகள் அவங்க திருச்செந்தூரில் போய் தான் அந்த கந்த சஷ்டி கவசம் எழுதியிருக்கிறாங்க. அவங்களுக்கு கடும் வயிற்று வலியால் தான் போயிருக்காங்க. இந்த கந்த சஷ்டி எழுதி முடித்த பிறகு, அதாவது அவங்க அன்னைக்கு அவங்க வயிற்று வலியால் அவதிப்பட்டிருப்பவர்கள் தற்கொலை பண்ணிக்கிடணும் அப்படிங்கிற முடிவில் இருந்தவர். சஷ்டி மகா சஷ்டி போய்கிட்டு இருந்தது திருச்செந்தூரில். இந்த சஷ்டி முடிந்த பிறகு நம்ம தற்கொலை பண்ணிப்போம் அப்படிங்கிறத அவர் நினச்சிருக்கிறாரு. ஏன்னா அவருக்கு அந்த அளவுக்கு கடும் வயிற்று வலி இருந்திருக்கு. இந்த கந்த சஷ்டி கவசம் பாடலை எழுதி முடித்த பிறகு அவருக்கு அந்த வயிற்று வலி அனைத்துமே சரியாயிடுச்சு. அவர் இந்த சஷ்டியில் விரதம் இருந்திருக்கார். அந்த சஷ்டி முடிந்த பிறகு தான் கடலில் போயிட்டு குதிக்கணும், தற்கொலை பண்ணணும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணம். ஆனால் அந்த சஷ்டி முடியும் போது அவருக்கு அந்த பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. அப்படி இருக்கும்போது
நம்ம நம்பிக்கையுடன் இறைவனை வழிபாடு செய்யும்போது அவர் சரி செய்து கொடுப்பார். நம்ம எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு துன்பமோ ஒரு கவலையோ வந்து அதை நினைத்து நினைத்து கவலைப்படக்கூடாது. அதை எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிறது இறைவன்கிட்ட கேட்டு சரி செய்ய நம்ம முயற்சி செய்யும்போது இறைவன் அருளோடு அது சீக்கிரமாக சரியாகும். இப்படி தான் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இறை அருளால் நிறைய மிராக்கள் நடந்தது. இப்படி தான் முருகன் அருள் இருந்தால் அனைத்துமே நமக்கு வந்து சரியாகும், சரி செய்ய முடியும். அதே போல் இந்த தேய்பிறை சஷ்டிக்கு வந்து யாருக்கெல்லாம் கவலையும் பிரச்சனையும் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையும் பண கஷ்டமும் அளவுக்கு அதிகமாக இருக்கின்றதோ அவர்கள் அனைவருமே வழிபாடு செய்யுங்க. அதே போல் வந்து நிறைய பேர் வந்து இந்த குழந்தை பாக்கியத்திற்காக வழிபாடு செய்பவர்கள், அதாவது எந்த ட்ரீட்மெண்ட் இல்லாமல் வழிபாடு செய்பவர்கள் வளர்பிறை சஷ்டிக்கு வழிபாடு செய்யலாம். இப்போ நிறைய பேர் வந்து ஒரு சில பிரச்சனையால் குழந்தை பிறக்காமல் கொஞ்சம் நாட்கள் ஆகும் பார்த்தீங்களா, அதாவது மருத்துவ ரீதியாகவே நம்ம உடலில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கின்றது அப்படின்னு நீங்கள் தேய்பிறை சஷ்டிக்கு வழிபாடு செய்யும்போது அந்த பிரச்சனை சரியாகும். எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படி இருப்பவர்கள் வளர்பிறை சஷ்டிக்கு குழந்தை பாக்கியத்திற்காக வழிபாடு செய்யும்போது ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு அமையும். அதற்காக இந்த தேய்பிறை சஷ்டிக்கு வழிபாடு செய்யக்கூடாதுன்னா அப்படி கிடையாது, அப்படி சொல்ல வரல. எப்படி சொல்ல வர அப்படின்னா பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காக இந்த நாளை பயன்படுத்துங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் அப்படி சொல்ல வரேன். எல்லோருமே வழிபாடு செய்யலாங்க. எப்பயும் போல நம்ம வந்து தினமும் முருகனை வழிபாடு செய்பவர்கள் வழிபாடு செய்யலாம். அளவுக்கு அதிகமான பிரச்சனையும் கவலைகளும் கண்ணீரும் இருப்பவர்கள் அனைவருமே இந்த தேய்பிறை சஷ்டியை எடுத்து முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யும்போது முருகன் அருளால் பார்த்தீங்கன்னா அது அனைத்துமே சரியாகும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். கட்டாயமாக சரியாகுமா. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தேய்பிறை சஷ்டி வந்து கடனுக்காக வழிபாடு செய்திருப்பவர்கள் எல்லாருக்குமே கடன் பிரச்சனை தீர்ந்திருக்கு. இந்த கடன் பிரச்சனை பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியது இந்த கடன் பிரச்சனை தான். ஏன்னா வீட்டில் வந்து கடன் இருக்குது, பண கஷ்டம் இருந்தாலே அந்த குடும்பத்தில் நிறைய மனக்கசப்புகள் இருக்கும், நிறைய பிரச்சனைகள் வரும், காரணமே இல்லாமல் பிரச்சனைகள்லாம் வீட்டில் வரும். அந்த மாதிரி இருப்பவர்கள் அனைவருமே முருகனை தேய்பிறை சஷ்டி என்று வழிபாடு செய்யும்போது அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். அதே போல் வந்து நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும். முருகனை நீங்கள் நம்பிட்டீங்க அப்படின்னா என்னுடைய பிரச்சனை சரியாயிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நீங்கள் இருக்க உங்களுடைய பிரச்சனைகளும் சரியாக ஆரம்பிச்சிடும். எப்போதுமே பார்த்தீங்கன்னா நேர்மறை ஆற்றலோடு இருங்க. அப்பப்போ நமக்கு அந்த நெகட்டிவ் தாட் வரத்தான் செய்யும், வராமலாம் யாருக்குமே இருக்காது. மனிதர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா நல்லதும் நம்ம கண்ணுக்கு தெரியும், கெட்டதும் நம்ம கண்ணுக்கு தெரியும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல விஷயங்களும் நம்மளோட எண்ண ஓட்டத்தில் இருக்கும், கெட்ட எண்ணங்களும் நம்மளோட ஓட்டத்தில் இருக்கும். ஆனால் அந்த கெட்ட எண்ணத்தை நீங்கள் தள்ளி விட்டுட்டு நல்ல எண்ணங்களை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். இந்த தேய்பிறை சஷ்டி என்றைக்கு வருகின்றது அப்படின்னா மார்கழி மாதம் 6ஆம் தேதி வருகின்றது, சனிக்கிழமை 19/12/2024 அன்று வருகின்றது. வருகின்ற சனிக்கிழமை அன்று வருகிறது. அதிகாலை சீக்கிரமாக எழுந்திரிச்சுக்கோங்க. ஏன்னா இது மார்கழி மாதம் வழிபாட்டிற்குரிய மாதமாக இருப்பதனால் அதிகாலையே எழுந்து நீங்கள் முருகனுக்கு தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பான பலன் கொடுக்கும். விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்கள் காலை எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு முருகனுக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க. ஏற்றி வைத்துட்டு பாலும் தேனும் நெய்வேத்தியம் வைத்துக்கோங்க, அல்லது பால் மட்டும் அல்லது சர்க்கரை மட்டும் கல்கண்டு உங்களால் என்ன முடியுதோ அதை நெய்வேத்தியம் வச்சுக்கோங்க. செவ்வரளி மலர்களால் முருகனை வந்து அலங்காரம் செய்துக்கோங்க. சிவப்பு நிற பூக்களால் தான் அலங்காரம் செய்யணும். அந்த பூக்கள் உங்ககிட்ட கிடைக்கல அப்படின்னா நீங்கள் மல்லிகைப்பூ, பிச்சிப்பூ, மற்ற பூக்கள், சாமந்தி பூலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வைத்து நீங்கள் அலங்காரம் செய்து கொள்ளலாம். அலங்காரம் செய்துட்டு கந்த சஷ்டி கவசம் பாராயணம் கட்டாயமாக பண்ணணும். சஷ்டினாலே கந்த சஷ்டி தான். கந்த சஷ்டி கவசம் நீங்கள் படிக்கணும். இல்லை என்னால் படிக்க வரல அப்படின்னா டிவியில் போட்டு அல்லது ஃபோனில் போட்டு கேளுங்க. நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அது கவனமாக கேட்கணும். ஏன்னா நம்ம படிக்கணும், படித்தா நல்ல பலன் கிடைக்கும். அப்படி படிக்க முடியல அப்படின்னா காதால் கேட்கணும். முருகனுக்கு பார்த்தீங்கன்னா படிக்க உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். முருகனுடைய அருளும் பரிபூர்ணமாக இருக்கும். முடிந்த அளவுக்கு நீங்கள் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்கள். அப்படி என்னால் படிக்க முடியலையே அப்படி இருப்பவர்கள் வந்து ஓம் சரவணபவாய நமக அந்த நாமத்தை உங்களால் எவ்வளோ நேரம் முடியுதோ அவ்வளோ நேரம் சொல்லுங்கள். குறைஞ்சபட்சம் ஒரு 9 முறை 21 முறை சொல்லலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வாட்டில் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் என்னணும் அப்படிங்கிறதுலாம் அவசியமே இல்லை. எவ்வளோ நேரம் உங்களால் முடியுதோ அவ்வளோ நேரம் சொல்லுங்கள். அந்த நாள் முழுவதும் சனிக்கிழமை முழுவதுமே முருகன் மனசில் வச்சுக்கிட்டே இருங்க. அதாவது அவருடைய நாமத்தை சொல்லிகிட்டே இருங்க. அவர் நினைவால் இருக்கணும். விரதம் இருக்கிறவங்க எல்லாருமே அவருடைய நினைவால் இருக்கும்போது அவருடைய ஆசி நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும். இப்போ விரதம் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா காலையில் பாலும் பழங்கள் சாப்பிட்டுக்கோங்க. மதியம் முடிந்தால் பட்டினியாக இருந்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பச்சரிசி சாதம் உப்பு சேர்க்காமல் சாப்பிடுறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லை என்றால் கொஞ்சமாக சாதமும் சாம்பாரும் இந்த மாதிரி வைத்து நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. அதற்கப்புறம் மாலை நேரம் நீங்கள் என்ன விரத சாப்பாடு பண்ணுறீங்களோ அதை சாப்பிட்டுக்கலாம். அதாவது நம்ம வந்து சாதம், சாம்பார் அல்லது பருப்பு இந்த மாதிரி பொரியல் ஏதாவது ஒரு பொரியல் வைத்து சாப்பிடுங்க. அப்படி இல்லை என்றால் நீங்கள்
இட்லி கூட வைத்து சாப்பிடலாம். வேக வைத்த உணவு நம்ம சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. நம்ம வந்து விரதம் முடிக்கும்போது இலை போட்டு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. இப்போ இலை உங்ககிட்ட கிடைக்கல, வாழை இலை கிடைக்கல அப்படின்னு நம்ம வந்து எச்ச பாத்திரம் இல்லாமல் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம அன்றாட சாப்பிட்ற தட்டும் கிளாஸும் இருக்கக்கூடாது. நம்ம விரதத்துக்கான தனியாக ஒரு தட்டும் மற்றும் ஒரு கிளாஸ் வாங்கி வச்சுக்கோங்க. அது விரத சாப்பாடு மட்டும் சாப்பிட்ற மாதிரி. ஒன்று நம்ம வாழை இலை போட்டு சாப்பிடணும். வாழை இலை இல்லாதவர்கள் வந்து ஒரு புதியதாக ஒரு தனியாக விரதத்துக்காக ஒரு பிளேட் வாங்கி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நம்ம வந்து அன்றாட சாப்பிட்ற தட்டில் சாப்பிடக்கூடாது, விரத சாப்பாடு சாப்பிடக்கூடாது. அதுதான் நமக்கு நல்லது. இப்போ நீங்கள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா மற்றவர்கள் சாப்பிட்ட தட்டிலே நீங்கள் சாப்பிடக்கூடாது, உங்களுக்குன்னு ஒரு தட்டு இருக்க வேண்டும். அப்படி தான் அந்த விரத சாப்பாடு சாப்பிடணும். இலையே இல்லைன்னா தட்டில் வச்சு சாப்பிடுங்க. அதே போல் வந்து நீங்கள் தண்ணீர் குடிக்கும்போது உங்களுக்குன்னு ஒரு கிளாஸ் தனியாக வச்சுக்கோங்க. அந்த விரத நாட்கள் மட்டும்தான், மற்ற நாட்கள் இல்லை சொல்லலை, விரத நாட்கள் மட்டும் இப்படி நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டும். அப்படி கடைப்பிடித்தால் மட்டுமே நமக்கு ரொம்ப நல்லது. அதே போல் வந்து விரதம் இருக்கும்போது செருப்பு போடலாமா அப்படிங்கிறது கேட்குறீங்க. நம்ம மோஸ்ட்லி செருப்பு அவாய்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வெளியே அவசரமாக போகிறோம் அப்படின்னா தாராளமாக போட்டுக்கலாம், எந்த தவறும் கிடையாது. கழுத்தில் மாலை போட்டால் மட்டும், காப்பு கட்டினா மட்டும்தான் நம்ம செருப்பு போட மாட்டோம். சாதாரணமாக நீங்கள் விரதம் இருக்கும்போது இப்போ இது வந்து தினம் மாதம் வருகிற நாள் தானே, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி நீங்கள் சும்மா சாதாரணமாக விரதம் இருக்கும்போது நீங்கள் தாராளமாக செருப்பு போட்டுக்கலாம். இப்போ வெளியே போகிறீங்க அப்படின்னு கட்டாயமாக ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னு. இப்போ வந்து நீங்கள் மாலையோ அல்லது காப்புலாம் கட்டியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வெளியே போனாலும் செருப்பு போடக்கூடாது. இந்த தேய்பிறை சஷ்டியை சிறப்பாக வழிபாடு செய்யுங்க, இறைவனோட அருள் கிடைக்கும். ஏற்ற வேண்டிய தீபம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து நெய் தீபம் ஏற்றலாம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம். வெற்றிலை தீபம் விருப்பம் இருக்குது அப்படின்னா வெற்றிலை தீபம் ஏற்றலாம். அப்படி இல்லைன்னா துவரம்பருப்பு நீங்கள் தீபம் ஏற்றலாம். வேலைக்காக நீங்கள் வழிபாடு செய்பவர்களாம் துவரம்பருப்பு தீபம் ஏற்றலாம். சாதாரணமாக அகல் விளக்கு மட்டும் வைத்து தீபம் ஏற்றினாலே போதுமானதாக இருக்கும். வெற்றிலை தீபங்கிறது உங்களுடைய விருப்பம்தான், கட்டாயம் கிடையாது. எந்த ஒரு நாளுக்குமே வெற்றிலை தீபங்கிறது கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருக்கின்றது, வெற்றிலை வந்து உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றும்போது அந்த வழிபாடு வெற்றியை கொடுக்கும். அதற்காக தான் நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்கிறோம். ரொம்ப நல்லதான். வெற்றிலை தீபம் ஏற்றினாலும் நமக்கு நல்லதான், நல்ல பலன் உங்களுக்கு கொடுக்கும். அதனால் உங்களுக்கு எந்த தீபம் ஏற்றணும் விருப்பம் இருக்கோ அந்த தீபம் ஏற்றி வைத்து முருகப்பெருமானை மனமுறையை பிரார்த்தனை செய்து பண கஷ்டத்தை எல்லாத்தையும் தீர்த்து வை முருகா அப்படிங்கிறத கேட்டு வழிபாடு செய்யுங்க, எல்லாமே சரியாக போகும். அதே போல் பக்கத்தில் முருகன் ஆலயம் இருக்கின்றது அப்படின்னா அங்கே போயிட்டு வாங்க, எல்லாமே நல்லதே உங்களுக்கு நடக்கும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா ராஜி செல்வம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.